முதல் பாயிண்ட், இயேசு தைரியமா பேசினார். ஸ்போக் போல்ட்லி. எப்படி பேசினாரு? தைரியமா பேசினார். இது கேட்கறதுக்கு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா எப்ப பேசினாரு? கடல் சீற்றத்தின் மத்தியில பேசுறாரு. அப்போ இந்த வார்த்தை, நான் எப்படி இந்த உலகத்தின் மத்தியில, இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில நான் முதலாவது இழப்பது தைரியம். முதல்ல வெளியில தெரியுறது பயம். என்ன? நான் இழப்பது முதல்ல தைரியத்தை தான். முதல்ல வெளியில தெரியுது என்ன? பயந்து பதட்டாயி வெளியில நம்ம காண்பிச்சிருக்கோம். அவங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. 38வது வசனம் மார்க்ல வாசிக்கிறோம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? பாருங்க, எப்படி பயந்து திணறி பதறி கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அவர் அங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறோமே, நீங்க பார்த்துக்கிட்டா தூங்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது, அலைகள் மோதி கொண்டிருக்கிறது, கடல்ல தண்ணி வந்து நிரம்பிக்கிட்டு இருக்கு. கடவுளே, உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படிதான் சீஷர்கள் பேசினாங்க. ஆனா கர்த்தர் எப்படி பேசினாரு? அதான் ரொம்ப முக்கியம். எப்படி பேசுறாரு? போல்டா பேசுறாரு. யார்கிட்ட? முதல்ல எங்க பேசுறாரு கவனிங்க. இதுல மாறி மாறி வருகிறது காஸ்பல்ல. ஆனா கவனிங்க, 26வது வசனம், மத்திய 8:26வது வசனத்துல பேசுகிறார் பாருங்க. அவர் காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரு? அதட்டினார். அதுதான் போல்டு, அதுதான் தைரியம். அப்ப என்னை நோக்கி ஒரு உபத்திரம் வருகிறது. இப்ப லிட்டரலா கவனிங்க, என்னை நோக்கி ஒரு கவலை வருது. நான் போய் கண்ணாடி மழை நின்றுக்கிட்டு, ஏ கவலையே ஓடிப்போ அப்படி சொல்றாரா? என்னை நோக்கி ஒரு பெரிய வியாதி வருது, எனக்குள்ள ஒரு பெரிய வியாதி வருது. ஏ வியாதியே ஓடிப்போ, கண்ணாடி மழை நின்றுக்கிட்டு ஓடிப்போ. இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய உள்ளம் தைரியத்தை இழக்கக்கூடாது. பயத்தை எடுத்து போடுங்க. நீங்க என்ன பேசுறீங்க கவனிங்க. கவலை நேரத்தில் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். பாடு வர நேரத்தில் உங்களுக்கு கவலை இல்லையா? என் கூட தானே இருக்கிறேன்னு சொன்னீங்க கடவுளே. கப்பல்ல தானே படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, நீங்க பார்த்தா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை நம்பி தானே நாங்க வந்தோம். உங்களை நம்பி தானே நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். உங்களை நம்பி தானே நான் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். உங்களை நம்பி தானே நான் வேலையை ஆரம்பிச்சேன். உங்களை நம்பி தானே இந்த படிப்பை ஆரம்பிச்சேன். உங்களை நம்பி தானே எல்லாவற்றையும் என் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை நான் ஆரம்பிச்சேன். நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, அலை அடிச்சுக்கிட்டு இருக்குது, நாங்க மூழ்கி போகிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? மனுஷனுடைய பேச்சு, மனுஷனுடைய பயம் அப்படிதான் இருக்கும். ஆனா கடவுள் எழுந்துடுறாரு. எழுந்துட்டு போய் என்ன சொல்றாரு? காற்றையும் கடலையும் பார்த்து தைரியமா போல்டா ரெபியூக் பண்றாரு. அப்படியே அதை அதமாக்குகிறார் என்று சொன்னால் என்ன சொல்ல, அதை அதட்டி அதை கடிந்து கொள்ளுகிறார். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, காற்றையும் கடலுக்கும் கட்டளை இடுகிறார். அப்போ இந்த தேவனை வணங்குகிற நானும் நீங்களும் பிரச்சனைகளுக்கு எப்படி கட்டளை இடணும் தெரியுமா? தைரியமா நிற்கணும். நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். வெல்கம் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றாரு ஒரு பாஸ்டர். அது எத்தனையோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. பிரச்சனையை வர வச்சுக்கோங்க. இருக்கிற பிரச்சனை போதாதா என் வீட்டுக்கு? இருக்கிற பிரச்சனை எனக்கு போதாது. இருக்கிற பிரச்சனைக்கே நான் துணியை காணும் ஓடுற நிலைமையில இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? வெல்கம் யுவர் ப்ராப்ளம். வாங்கிக்கோங்க ப்ராப்ளத்தை, கேளுங்க உங்க ப்ராப்ளத்தை. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? வர்ற ப்ராப்ளத்தை எதிர்த்து நில்லுங்க போதும். இருக்கிற பிரச்சனையை எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு முதல் தைரியமா பேசுங்க, அவ்வளவுதான். அவர் எப்படி போல்டா பேசினாரோ அதை போல நான் போல்டா பேசினா போதும். நான் போல்டா தைரியமா நின்னா போதும். ஏன்னா என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான்
உங்களுக்கும் எனக்கும் அவர் சைலண்டாக தான் இருக்கிறாருன்னு ஒருவேளை தெரியலாம், தோற்றம் அளிக்கலாம். வீடுங்கள்லாம் போட்டிருப்பாங்க சைலண்ட் லிசனர். ஆமாம் தானே, இயேசு சைலண்ட் லிசனர்னு நம்ம வீட்டில் நம்ம போட்டிருக்கிறோம், நிறைய வீட்டில் போட்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் வேறையா இருக்கலாம், அது போட்ட தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் சைலண்ட் லிசனர், ஆனால் இருக்கிறார்ல, கப்பலில் இருக்கிறார்ல, எவ்வளோ ஊழியம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் அப்போ தான் சரி அங்கே ஒரு ஊழியத்தை முடிச்சுக்கிட்டு கப்பலில் ஏறலாம், வாப்பா அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இங்கிருந்து அந்த டிராவல்லையாவது தூங்கலான்னு சொல்லி மனுஷன் படுத்தாரு. பொறுக்கலை இவங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? ஏன் நான் பயப்படுறோம்? என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பயம்தான். ஆனா அந்த பயத்தை எச்சரிக்கையா மாத்திக்கணும். அந்த பயம் எனக்குள்ளாக கடவுள் தான் அந்த பயத்தை வச்சாரு. எதுக்கு? நான் எச்சரிக்கையா இருக்கணும், நான் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். அந்த காரணத்துக்காக தான். ஒருத்தரை குறித்து நான் வாசிச்சேன், அவருக்கு மூளைக்கு போற ஒரு நர்வு, இந்த வலி நமக்கு உடம்புல ஏற்பட்டா அந்த அந்த வலி மூளைக்கு போய் சொல்லுமா, இங்க அடிபட்டிருக்கு உணர்ச்சி, அது போய் சொல்லுவான் இங்க அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பதான் நம்ம ஐயோ அப்பா ரத்தம் வருதுன்னு பார்ப்போம். அவருக்கு அது தெரியவே அந்த 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 எண்ணமே இல்லையா, எங்க அடிபட்டாலும் சைலண்டா இருப்பாராம். ஆனா அது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? நம்மளா போய் அங்க ரத்தம் வந்து கொட்டுற வரத பாக்குற வரைக்கும் தெரியாது. அப்ப ஒரு சில உணர்ச்சிகளை, ஒரு சில எல்லா உணர்ச்சிகளையும் கர்த்தர் எனக்குள்ளாக வச்சிருக்கிறாரு. அது நன்மைக்காக, என்னை சரியான வழியில கொண்டு போறதுக்காக. இப்ப பயம் என்னை வேற வெளியே கொண்டு போகக்கூடாது, அந்த பயம் கர்த்தருக்கு நேராக கொண்டு போகணும். இங்க பயத்தை பாருங்க, இந்த பதட்டத்தை பாருங்க. காற்ற கூட இருக்கிற கடவுளை பார்க்கல, ஆனா அடிக்கிற காத்த பார்க்கறாரு, அடிக்கிற புயலை பார்க்கறாங்க. போட்ல சாதாரணமா போனாவே தண்ணீர் நிரம்பும். அப்ப அது கொஞ்ச நேரம் கழிச்சு அடிக்கடி எடுத்து விடுவாங்க. ஒரு நாள் நாங்க வேளாங்கண்ணி பீச்சுக்கு போனோம். அதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங் போனோம், லாஸ்ட் டைமும் அதான். என் அம்மா என்னுடைய மனைவி ஒரு ஆட்டி படைச்சுட்டா அன்னைக்கு. வாங்க வாங்க, அந்த கப்பல்காருக்கு பணம் வேணும்ல, ஏறு ஏறு ஏறுன்னு எல்லாரும் ஏத்திட்டாப்புல. நாங்க பாட்டுக்கு ஏறிட்டோம், எங்க மம்மி வரலன்னு நினைக்கிறேன்ல, நாங்கெல்லாம் ஏறிட்டோம். ஏறிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச தூரத்துல போன உடனே யாரும் பார்க்கல, நான் மட்டும் பார்த்தேன். அந்த கப்பல்ல ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை அந்த ஓட்டுறவன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறான் காலில் வச்சுக்கிட்டு. அது வெளியில சொல்லல. ஆனா அந்த அலைக்கு அங்க புயல் வரல, எதுவும் வரல, சாதாரணமா அந்த போட் அந்த அலைக்கு இப்படி 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 போடுது. அதுக்கு என் கையை பிடிச்சி அப்படி முறுக்கி நானே முதல் தடவை பயந்து போய் கிடக்குறேன். என்ன காப்பாத்திக்கிறதே பெரிய விஷயம். அப்படி எப்பவா வந்து சேர்வோம், அப்புறம் பிடிச்சி கத்துன்னு கத்துனதாச்சு அவனை. அப்ப ஓட்டை வச்சுக்கிட்டு அதை சரி செய்யாம உள்ள தண்ணி வந்து என்ன நிலைமை வச்சுக்கிட்டு கரெக்டா வெறுங்கால், அந்த வெறுங்காலில் அந்த ஓட்டையை வச்சு பெரும் விரலை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறாரு, தண்ணி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா எங்க உயிர்னா அவ்வளோ பெரிய, அவ்வளோ உனக்கு லேசாயிடுச்சா? பயம் பாருங்க, பயம் நம்மளை என்னென்னலாம் செய்ய வைக்குது பாருங்க. சாதாரண அலைக்கே பயந்துட்டோம், இங்க இந்த விஷயம் பாருங்க. இந்த சீஷர்கள் அப்படி பயப்படுறாங்க. ஒன்றை மறந்துடுறோம், கடவுள் கூட இருக்கிறாரு அப்படின்றத மறந்துடுறோம். ஏன்னா கண்ணு அதை மறைச்சிடுது, மனசு அதை மறைச்சிடுது, பதட்டம் அதை மறைச்சிடுது, முக்கியமாக பயம் அதை மறைச்சிடுது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல அவர் அந்த ஒரு பக்கம் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அலைகள் படகை மோதிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் 3 காஸ்பல்லையும் வாசிச்சிங்கன்னா எல்லாமே அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ எல்லாம் தண்ணியெல்லாம் உள்ளே வந்துட்டு, ஆனால் ஆண்டவர் மாத்திரம் எழுந்துடுறாரு. எல்லாரும் பதட்டமாக இருக்கும்போது இவர் காமாக எழுந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியலையா அந்த ஆளை? சரி தூங்கிட்டு இருக்கிறார்ல, அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கன்னா ஃபுல்லு கம்ஃபர்டபுள் பெட்லியா படுத்துட்டு இருப்பாரு. இல்ல, சாதாரண பலகை சாதாரண கட்டையில படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு தெரியும். ஆனா எழுறாரு, எழுந்து அந்த காற்றையும் கடலையும் பார்க்குறாரு, அதட்டுறாரு. அதுக்குன்னு சொல்லி நீங்க போய் சொல்லிட்டாரு, ஸ்பீக் லைக் ஜீசஸ்,
போய் காற்றையும் கடலையும் போய் அதட்டு அப்படி அந்த மாதிரி லிட்ரலாக நான் சொல்ல வரல. ஆனால் அதுவும் நடக்கும். கர்த்தர் சில சூழ்நிலைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் எனக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார், நடக்கும். ஆனால் நான் போய் நானா போய் மாட்டிக்கிட்டேன், சிங்க குகையில் போய் மாட்டிக்கிட்டேன். சிங்கமே, தானியல் குகையில் சிங்கம் கடிக்காதது மாதிரி நீ என்ன கடிக்கக்கூடாது, நானா போய் சிங்கத்தில் மாட்டிக்க கூடாது. ஒரு பாஸ்டர் அப்படி தான் முதல்ல நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல மேலே நடக்கிறோம் பாரு, வா வந்து பாரு பாருன்னு சொல்லி நடந்தாரு, போட்டு தள்ளிடுச்சு அவரை. இல்லை, சில ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கும் போது அவர் பாதுகாவலராக இருக்கிறாரு. ஸோ அப்போ நமக்கு ஞானம் வேணும். அப்போது புயல் அடிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் காற்று அடிக்கும், சந்தேகமே இல்லை. லாஸ் ஆகும், சந்தேகமே இல்லை. போகும், மோசம் போகும், இழப்புகள் நடக்கும், சந்தேகமே இல்லை. வரவே வராதுன்னு யாருமே 100% கொடுக்க முடியாது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனே கண்டிஷன் அப்ளை போடுவான் உள்ளுக்குள்ளே. எல்ஐசி எல்லாருமே கண்டிஷன் அப்ளையோட தான் இருப்பாங்க, ஆனால் வெளியில் காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது வந்துடும், உங்களுக்கு இது வந்துடும். செத்த பிறகு எல்ஐசியில் இருக்கும் வந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இதெல்லாம் நடக்குது. நம்ம இல்லாத போது நம்ம குடும்பத்துக்கு அது யூஸ் ஆகும். சரி, அதை குறித்து நான் பேசலை. ஆனால் கவனிங்க, நான் என்னுடைய கவலைகள், சூழ்நிலைகள், போராட்டம், அலைகள், படகுகள் அலை மோதும் போது நான் எப்படி அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன். அவர் எழுறாரு, எழுந்து காற்றையும் கடலையும் அப்படியே அதட்டுகிறார். தைரியமாய், பதறாமல், பயப்படாமல், ஒரு டென்ஸ்டும், அந்த டென்ஸ்ட் முகம். என் முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் லைவ் ஆரம்பிக்க முடியல, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என் முகத்தை பார்க்கணுமா இருந்துச்சு. அப்படியே அந்த பிரகாசம் அப்படியே எப்படிமா இருக்கும், கருமையான பிரகாசம். அது டென்ஸ்ட் ஆகிட்டு எதுவுமே பண்ண முடியாது ஆகிடும். பதறாத காரியம் செதறாது, பதறிட்டோம் எல்லாமே செதறிடும், தெரிஞ்சதும் தெரியாத போயிடும். அப்புறம் அலெக்ஸ், இது எனக்கு தெரியும். அலெக்ஸ் பதர் அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், இப்படி பண்ணலாம் பாஸ்டர். ஆமாம், இது தெரியும், ஆனால் தெரியல. ஏன் அந்த நேரத்தில் தெரியல? ஏன்னா நான் பதட்டமாக இருந்தேன், பயந்துட்டேன். அந்த லைவ் ஆரம்பிக்க முடியல. எல்லாருடைய மொபைல் நம்பரையும் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஆனால் கடைசியில் இது பண்ணலாமா பாஸ்டர், அது பண்ணலாமா பாஸ்டர், அவர் மெதுவாக பண்ணார். டப்புன்னு ஒரு 5 நிமிஷத்தில் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தெரிஞ்ச விஷயமே தெரியாமல் போயிடும், பதட்டமாக இருந்தோம்னா, பயந்து போனோம்னா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவ்வளோ கூலாக இருந்திருக்கிறாரு. ஸ்டே காம் வென் யூ ஆர் இன் த ஸ்டார்ம். நாங்கள் நீங்களும் நானும் புயல் மத்தியில் இருக்கும்போது பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சுனாமி வருது, பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அங்கே போய் நிற்கக்கூடாது. ஒரு வீடியோ பார்க்குறேன், அங்கே ஒரு பெரிய அலை அடிச்சுக்கிட்டு அவனை வந்து அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வருது. அவர் சும்மா பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நினச்சிட்டு இருப்பார், கடவுளை என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லை, என் உள்ளம் தைரியமாக இருக்கணும். எது நடந்தாலும் என் கூட, என் படகுல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவர் சரி பண்ணுவார், அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அப்போ பேசணும், பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து போல்டாக கடவுள் என் கூட இருக்கிறாரு. ஜெபத்தில் சொல்லணும், என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை காக்க ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன உன்னை தொடறதுக்கு அவரை மீறி தான் என்னை தொடணும். அவருக்கு தெரிஞ்சுதான் என்னை நீ பார்க்கணும், அவர் அனுமதிச்சாதான் என்னை நீ தொடவே முடியும். அந்த ஒரு போல்டு, அந்த ஸ்பீக்கிங் வேணும் எனக்கும்.